ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியா இருக்காங்களே, பழைய கவுன்சிலர் வீட்டுக்கு வராங்க. என்ன தைரியம் தான் என் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி லுக்கு டராரா விடுவார்னு பார்த்தா, இவர் வாங்க வாங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டருங்கிறாரு. வாய் நிறையா சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிட்றத பார்க்கணுமே. ஐயோ, தங்கச்சி பாசமலர் பாட்டையே மிஞ்சிருவாங்க போல இவங்க ரெண்டு பேரும். பாசமலரே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு ஃபீல் பண்ணுவாங்க போல. அந்த அளவுக்கு அண்ணன் தம்பி ஆயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா விசாரிச்சுட்டு போகிறத பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃபு எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. ஆமாம், இப்படியாப்பட்ட என் தங்கச்சியை கஷ்டப்படுத்திட்டேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே டிஆர் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறாரு. ரொம்ப பில்டப் பண்ணாத தம்பி, உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சிப்பு சிப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இங்கே இந்த கூத்து நடந்தாலும் நம்ம இனியும் ஒரு பக்கம் ஆஃபீஸில் வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு கேஸ் எனக்கு இருக்குது, நான் இப்போ முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீ பார்க்காதம்மா, நான் ஒரு நியூஸை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழையக்கா அள்ளி கொடுக்குறாங்க 4 பேர் சேர்ந்து. சுதாகரோட பையன் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரை பற்றி சுருக்குன்னு பேச என்னமா பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ட்ரக் லிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிருந்தாரு, வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்க, அடடே மாட்டிக்கிட்டேனே போச்சே, இதுக்கு முன்னாடி நியூஸில் தான் வேலை செஞ்சேன், இது தெரியாமல் போயிடுச்சு பக்கி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து எனக்கு குழியை தோண்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எழில் சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. அடடே தம்பி, எப்படி போன நீ இப்படி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எலும்புந்தோலுமாக போன பையனை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு காற்றுல பலூன் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க போல. நல்ல பாடி பில்டர் மாதிரி வந்து நிற்கிறாரு. சரி விடுங்க, சாப்பிட்டு தூங்கியிருப்பாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தோடனே பார்க்கணுமே, இனியா முகத்தில் சந்தோஷமே இல்லை. அதை கண்டுபிடிச்சாங்க நம்ம பாக்கியா. போச்சு, மாப்பு வச்சுட்டா.